நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு சிபிஐ விசாரணை என்பது கேள்விக்குறியாயிட்டு வருது. குறிப்பா கள்ளக்குறிச்சி விவகாரத்திலையும் நம்ம சிபிஐ விசாரணை தேவைப்பட்டுச்சு. சமீபத்தில் ஆம்ஸ்டாங் கொலையிலையும் நம்ம எடுத்துருந்தோம். எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி அண்ணா ஆமாண்ணே, எந்த நடவடிக்கை எடுக்கல. காரணம் முதலமைச்சர் மடியில கனம் இருக்கிறனாலதான் இந்த சிபிஐ கொடுத்திருக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அதையே வித்ட்ரா பண்ணிருக்காங்க. முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தா அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணதை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணட்டும். இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும், ஒருக்கா சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆளும் கட்சியினுடைய குடும்பத்துல பல பேர் உள்ள போக வேண்டியிருக்கும். பணப்பட்டுவாடா, பண கலெக்ஷன் எல்லாமே. அதனாலதான் விவரமா ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை ஒரு பக்கம் வித்ட்ரா பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் நேரடியாக சிபிஐக்கு போக முடியாத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், என்எச்ஆர்சி, நேற்று நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் பார்த்திருக்கோம். உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கோம். இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, சிபிஐ என்கொயரிக்கு இது மாற்றணும். அதனால் நிச்சயமாக நீதிமன்றம் செவி கொடுத்து இதை மாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க போனா மட்டும்தான் இந்த கேஸ்ல கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். யாரெல்லாம் சாராய ஆலை வைத்திருக்கிறாங்க, என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க, முறையான சரக்கா இல்ல இல்லீகல் சரக்கா, அது எப்படி உள்ள வருது, செகண்ட்ஸ்ல எவ்வளவு வருது, அதை தாண்டி கள்ளச்சாராயத்தை யாரு காய்ச்சறாங்க, இது எல்லாம் கூட ஒரு சிபிஐ வழக்கில் எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் திமுக பயப்படுகின்றது, கொடுப்பதற்கு தயாரா இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்பது, பகுஜன் சமாஜ்வாடி கட்சி எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இல்ல, நேரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி. மாயாவதி அவங்க கேட்கிறாங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையான வழக்கறிஞர்களை, உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணலன்னு திருமாவளவன் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பேசும் பொழுது மற்ற எதிர்க்கட்சி நண்பர்களும் கேட்கிறாங்க சிபிஐ என்கொயரி வேணும். இதிலே முதலமைச்சர் முட்டுக்கட்டையாக இருப்பதற்கான மர்மம் என்ன, காரணம் என்ன அப்படிங்கறது அவர் தான் சொல்லணுங்க. மத்திய அரசை பொறுத்தவரை நாங்க அனுமதி வழங்காம இருப்போங்கண்ணா. நாங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கத்தான் போறோம். மத்திய அரசை பொறுத்தவரை யாரையுமே இவங்க சொல்றது போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எங்கேயும் தடையாக இருந்ததில்லை. அதே போல முறைப்படி தமிழக அரசு ஒரு விஷயம் கேட்கிறாங்கன்னா கூட அதற்கும் தடையாக மத்திய அரசு எங்கேயும் இருந்ததில்லை. மத்திய அரசு எங்க இருந்திருக்காங்கன்னா, ஆனா இவங்க கலைஞர் நினைவகத்துக்கு பர்மிஷன் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு மத்திய அரசு தமிழகத்திற்கு விரோதம் பண்ணுது, எங்களுக்கு எதுவுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கதை விடுவாங்க. அதான் திமுகவினுடைய போலி முகத்திரை. மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நேர் எதிராக எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர்கள் ஊழல் செஞ்சு தமிழகம் வளராமல் இருப்பதுக்கு நாம என்ன பண்றதுங்கண்ணா?